தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் பார்க்க இருக்கும் குறுநாடகத்தின் தலைப்பு உண்மைக்கு கிடைத்த பரிசு. உண்மைக்கு கிடைத்த பரிசு. இதில் உள்ள கதாபாத்திரங்கள்: நிறுவனராக திருமதி லிடியா சாலமோன், அதிகாரிகளாக திருமதி அபர்ணா விஜுமோன், திருமதி தமிழரசி ஜேன், திருமதி ஆக்னஸ் எபினேசர், திருமதி கோகிலா தேவமகன், திருமதி குணசீலி சார்லஸ். குணசீலின் தாயாராக திருமதி ஷீலா ஆல்பர்ட். காட்சி 1, சமாரிட்டன் கம்பெனியில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள். என்ன கூட்டம், என்ன கூட்டம்! எத்தனை ஃப்ரீ பஸ் கொடுத்தாலும் நம்ம பஸ் கூட்டம் தான். ஓடுற பஸ்ல ஓடி வந்து ஏறி, மூவிங்ல இருக்க பஸ்ல முந்திக்கிட்டு இறங்கி, அப்பா வந்துட்டோம். இருந்தாலும் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே 10 நிமிஷங்கள் வந்துட்டோம். ஏசப்பா, இந்த நாளே எனக்கு ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்க முதலாளி அம்மாவை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்க கூட ஒர்க் பண்ற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசுன்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குணசீலி, கரெக்ட் டயத்துக்கு வந்துட்ட போல. குட் மார்னிங் கோயிலாக்கா. குட் மார்னிங். வந்துட்டேன்க்கா. ஓனர் கிட்ட நல்ல பிள்ளை பேர் வாங்குறதே உனக்கு குழப்பு. அப்பெல்லாம் இல்லக்கா, நீ மட்டும் சின்சியரா இருக்கணும். அப்படி இல்லக்கா. சரி. குட் மார்னிங் ஆக்னஸ் அக்கா. குட் மார்னிங் ஆக்னஸ்க்கா. நீ குணசீலி என்ன சொல்ற? அவ எப்போதுமே கரெக்டா வந்துடுவா, எல்லா ஒர்க்கும் ரொம்ப சின்சியரா பண்ணுவா. அவ ஒருத்தி தான் ரொம்ப சின்சியருங்க. சாப்பிடலக்கா, நேரம் இல்லக்கா. அப்படியா? எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டீங்க. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் ஜெயின். குட் மார்னிங் ஜெயின் அக்கா. என்ன நல்ல வேலை. குட் மார்னிங் அபர்ணாக்கா. குட் மார்னிங் அபர்ணா. வந்துட்டேன்க்கா. அக்கா குட் மார்னிங். குட் மார்னிங். அப்புறம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? வீட்டுல சாப்பிட கூட நேரம் இல்லக்கா. உங்களுக்கு என்ன கொண்டு வந்த? இன்னைக்கா மதியானம் மீன் குழம்பு. சரி, நீ எங்களுக்கெல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்கலாம்ல. நீங்க போன் பண்ணி சொல்லல, சொன்னாதானே கொண்டு வர முடியும். ஆக்னஸ் என்ன கொண்டு வந்த? நான் பிஸ்கெட் தான். எப்ப உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் மட்டன் பிரியாணி கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா. சூப்பர். சரி, எத்தனை மணிக்கு போறோம்? எங்க டீ குடிக்கதா? வந்த உடனே வா. அந்த அம்மா வந்தோடனே ஒரு குட் மார்னிங் போட்டு போமா. சரி போவோம். காட்சி 2, முதலாளி தன் அறையில் தனக்குத்தானே பேசிக் கொள்ளுதல். எப்பா நடக்கவே முடியல, காலு வலிக்குது, சும்மா இந்த கையெல்லாம் வலிக்குது, கண்ணு வேற சரியாவே தெரியவே மாட்டேங்குது. யார் அங்க உட்காந்துருக்கு? கண்ணு வேற சரியாவே தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கும் வயசாயிடுச்சு, கை வலி கால் வலி கண்ணு தெரியாம இப்படியே இருந்துட்டு இருக்கு. நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால இந்த குட் சமாரிட்டன் கம்பெனியை யார்கிட்ட கொடுக்கலாம்? இவ்வளோ பெரிய கம்பெனியை நிறுவுறதுக்கு யாராவது ஒரு பொறுப்பான ஆள் இருக்கணுமே. என்ன செய்யலாம்? நம்ம எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த சமாரிட்டன் பில்டிங்க, இந்த ஆஃபீஸை நம்ம அவங்களுக்கு பொறுப்பா கொடுப்போம். ஹலோ. குட் மார்னிங் குணசீலி. என்ன யாரையும் ஆளை காணோம், எங்க இருக்கீங்க எல்லாரும்? மேம் இப்பதான் டீ பிரேக் வந்திருக்கோம் மேம். டீ பிரேக்கா? சரி, எல்லாரையும் கூட்டிட்டு என்னோட கேபினுக்கு வாங்க. ஓகே மேம், வாங்க மேம் கூப்பிடுறாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். கூப்பிட்டீங்களா மேம்? ஆமா. என்ன ஒரு ஆள் குறையுது? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். அபர்ணா எப்பயுமே லேட்டு தான். மேம் வயிற்றுக்கு
பெட்ரோல் போட்டு வந்தேன் மேம். நல்லா தின்றதுலயே இரு, எப்ப பார்த்தாலும் உன் வயிறு டேங்க ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறது. மேம் உங்க சேலை அழகா இருக்கு மேம். நான் கூட உங்களுக்கு ஒரு சேலை பார்த்து வச்சிருக்கேன் மேம். அப்படின்னா இப்ப சேலை முக்கியம் கிடையாது, வேலை தான் முக்கியம். சரி மேம், அதையும் பார்த்துருவேன் மேம். மேம் ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுங்க மேம். கண்டிப்பா சொல்றேன். நோ தேங்க்ஸ். மேம் ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம். மேம் தண்ணி குடிங்க மேம். தேங்க்யூ, வேண்டாம், இருக்கும். மேம் எப்போ பார்த்தாலும் அபர்ணா கேன்டீன்லேயே தான் மேம் இருக்கு. உன் வேலையை மட்டும் பார். சரி, நான் இப்ப எதுக்கு நான் கூப்பிட்டேன் அப்படின்னா, இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் நீங்க தான். தேங்க்யூ மேம். ஏன்னா Thank you, ma'am. நீங்க வந்து டே அண்ட் நைட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆனா எனக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் பிள்ளைங்களும் இல்ல. உங்களுக்கு அதனால வயசாயிடுச்சா மேம்? ஆமா. என்ன மேம் உங்களை பார்த்தா அப்படியா தெரியுது? ஆனா பேஸ் மட்டும் வந்து ஸ்ட்ராங்கு, இது வீக்கு. அதனால இந்த கம்பெனியை வந்து யார்கிட்டயாவது நம்ம ஒப்படைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது ஏன் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ்லயே கொடுக்கலாம் அப்படின்னு நான் நல்ல idea, யோசிச்சுட்டு ma'am. இருக்கேன். அதனால உங்க எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். ஐயோ, திரும்பி டெஸ்டா? மேம் என்ன டெஸ்ட் மேம்? ப்ரமோஷனுக்கு டெஸ்ட், அதுக்கு டெஸ்ட், இதுக்கு டெஸ்ட், எத்தனை டெஸ்ட் மேம் ஒரு கம்பெனில? மேம் எல்லா டெஸ்ட்டும் எழுதிட்டு தானே மேம் இங்கே வேலையில் வந்து உட்காந்துருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி புக்ல ரெஃபர் பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணி அப்படியே முட்டி 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 படிச்சு டே அண்ட் நைட்டு தூக்கம் இல்லாம அந்த மாதிரி டெஸ்ட் வந்து கிடையாது. இது வந்து சாதாரண ஒரு பிராக்டிக்கல் டெஸ்ட் தான். சரியா? சரிங்க மேம். அந்த டெஸ்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஈவினிங் நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னன்னு நான் சொல்றேன். சரியா? சரிங்க மேம். தேங்க்யூ மேம். ஏய் ஃபைல் எல்லாம் சீக்கிரம். ஏமா குணசீலி அபர்ணக்கா நல்லவளே. சொல்லுங்க. மேம் ஒன்ட்ட சொல்லாம ஒண்ணும் செய்ய மாட்டாங்களே. உண்மையிலேயே சொல்லலக்கா. என்ன டெஸ்ட் கண்ணா சொல்லு, என்ன டெஸ்ட் அது? இப்பதானக்கா உங்க முன்னால டெஸ்ட்னு சொன்னாங்க, வந்து சொல்றேன்னு சொல்லிருக்காங்கக்கா. அப்படியா? சரி, ஏய் சரி. அபர்ணா, எப்போதுமே மேடம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், கரெக்டா வைப்பாங்க. யூனிக்கா யோசிப்பாங்க. ஆமா, என்னம்மா? யூனிக்கா யோசிப்பாங்க. ஏப்பா என்னப்பா டெஸ்ட் வைக்க போறாங்க? அது என்னங்கறத தான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நாளைக்கு இன்னைக்கு போயிடுவோம்ல, நாளைக்கு தானே சொல்லுவாங்க, திங்கட்கிழமை தானே சொல்லுவாங்க. ம். இல்லையா? இன்னைக்கு இல்ல, ஈவினிங் இன்னைக்கு இப்ப வரேன்னு சொல்லிருக்காங்க. சொல்லிருக்காங்க. ஏய் ஒருவேளை ஃபைலா இருக்கலாம், சீக்கிரம் முடிப்போம். ஃபைலா? ஐயே, ஆமாப்பா ஃபைல கேட்டா என்ன செய்வோம்? ஏ குணசீலி ஃபைல தப்படி கொடுங்க. டக்குனு இதை முடி. குடிக்காம நம்ம மேம் வரதுக்குள்ள முடி. ஐயோ, என் ஃபைல் அங்க கொடுத்துட்டேனே. அப்ப என்ன செய்வ நீ? இந்த மேம் வந்துட்டாங்கல்ல. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். குடிங்க குடிங்க, வைக்க பாருங்க. ஏ ஃபைல கொடுக்கல, மேம் வந்துட்டாங்க. முடிச்சியா இல்லையா? சீக்கிரம் கொடு. மேம் முடிச்சிட்டேன்க்கா. என் ஃபைல் ஒர்க்லாம் நான் முடிச்சிட்டேன் மேம். ஆமா, எல்லாத்தையும் இங்கே கொடுத்து தானே செஞ்ச, அப்புறம் அந்த சேருக்கு போனா என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க கொடுத்துட்டேன். பாக்கலாம். இந்த நேத்தியே முடிச்சிட்டேன் மேம். பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு ஆமா, போல ma'am. ஒர்க் எல்லாம். நல்லா சூப்பரா கம்பெனி பாத்துக்குவேன் மேம். சூப்பர், குட். மேம் நான் அன்னன்னைக்கு நல்லா சரியா முடிச்சுட்டேன் மேம். நீங்களுக்கும் ஓகே ஓகே, சூப்பர். எல்லாம் ரொம்ப பயங்கர சுறுசுறுப்பா இருக்கீங்க போல. கம்பெனி வேணும் இல்ல மேம்? நான் முடிச்சிட்டேன். ஓகே, சரி. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா மேம். அது என்ன டெஸ்ட் அப்படின்னு நான் வந்து இப்போ வந்து சொல்றேன். ஒரு சின்ன டெஸ்ட் தான். இது வந்து உங்களுடைய திறமையை வந்து உங்களோட நடத்தையை வந்து நான் கண்டறியறதுக்கான ஒரு டெஸ்ட் தான். சரியா? சரிங்க மேம். விதைய கொடுத்துருக்காங்க. என்ன வேதப்பா? இது என்ன இது? என்னது? என்ன கதை? வித்தியாசமா இருக்கு. இருக்காங்க. இந்த கலர்ல பார்த்ததே இல்லையே. ஐயே, நல்லாவே இல்ல ஏய் அபர்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? மேம். இது நல்லாவே இல்ல மேம். உனக்கு கையில எது கொடுத்தாலும் தின்றதுதான் வேலை, எது கொடுத்தாலும் தின்றது. மேம் இது திங்கிற பொருள் தானே? இது வந்து நான் இது தின்றதுக்கு வந்து நான் கொடுக்கல. சரியா?
இன்னொரு வச்சிருக்கேல இல்ல வேணுமா? இருக்கு 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 சரி. ma'am. இன்னும் 3 இருக்கு. இந்த விதையை வச்சு என்ன மேம் செய்யும்? நான் சொல்றேன். உங்க எல்லாரோட கையிலயும் நான் விதை கொடுத்துருக்கேன்னா, ஆமா. இந்த விதைய நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வீட்ல ஒரு தொட்டி வாங்கி மண்ணு போட்டு உரம் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி நல்லா வளர்க்கணும். சரியா? வேணாம்மா. நான் ஒரு நாள் சொல்லுவேன், அன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த உங்களுக்குன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த செடியை வந்து நீங்க வந்து கொண்டு வரணும். ஓகே சரியா? நான் அது என்னைக்குன்னு நான் சொல்லுவேன், அன்னைக்கு நீங்க கொண்டு வந்தா போதும். மேம் இது ஜுஜிபி மேம். சரி பாப்போம், செய்யுங்க நல்லபடியா. சரிம்மா. எங்கப்பா அபர்ணா மறுபடியும் கேண்டீன் போயிருச்சாப்பா? வா நம்மளும் போவோம். ஏ என்னப்பா மேம் ஏதோ விதைய குடுக்குறாங்க, இத வளர்த்து ஏய், கொண்டு வான்னு சொல்றாங்க. 5th ஸ்டாண்டர்ட்ல இந்த மாதிரி மிஸ் சொன்னாங்கல்ல, ஏய், போய் அபர்ணா விதைங்க. கூப்பிடுப்பா. அப்பா நம்ம கம்பெனியில வளர்த்து வைக்கிறதுக்காக செடி கார்டன் வைக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க போல. மேம் கார்டன் வைக்க போறாங்களா? ஆமாம்மா. ஏன் இத பாக்குறதுக்கே நேரத்தை காணாங்கறாங்க, அப்புறம் கார்டன் வைக்க போறாங்களா மேம்? ஏய் இப்ப எதுக்கு என்னைய கூப்பிட்டீங்க? ஏ எப்ப பார்த்தாலும் கேண்டீன் பக்கம் போயிருக்க, ஏய் வந்த வேலையை முடிக்க வேணாம். ஏதாவது ஐடியா கொடு, இத வச்சு என்ன செய்யறது இதை அப்படின்ட்டு. வச்சு என்ன செய்ய? அதான் மண்ணை போடு, உரத்தை போடு, தண்ணியை ஊத்துன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? ஆ, போய் சரி. போடு வீட்ல. சரி சரிக்கா, செஞ்சுதான் நம்ம camping பார்ப்போமே. போலாம். காலம் போன கடைசியில நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு, இதுல இத செடியை வளர்த்து கொண்டு வான்னு ஏய் சொல்றாங்க. என்னத்தையா சொல்றாங்க, செய்யுமா, முடிஞ்சா சரி. செய், இல்லைன்னா அப்புறம் பாப்போம். சரி மணி 5 ஆச்சு, ஏய் கிளம்புவோமா? குணசினி, சந்தோஷமா இருக்க? அப்படிலாம் இல்லக்கா, அதெல்லாம் வளர்த்துதான் பாப்பாக்கா, சாதாரண விஷயம் தானக்கா. ஆமா ஆமா ஆமா, உனக்கு எல்லாம் சாதாரணம். ஏப்பா மணி 5 ஆச்சு, வரியா வரலையா? நான் போறேன். நான் கிளம்புவோம்ப்பா. வா. வரேன்க்கா, இன்னொரு 10 நிமிஷம் வேலை இருக்குக்கா, முடிச்சுட்டு வந்துடுறேன். வரும்போதும் காலையில சரியா வந்துடுறது, போகும்போதும் லேட்டா போறது, ஓனர்கிட்ட அவார்டு வாங்க போற நீ. அப்படி இல்லக்கா, முடிச்சு வந்துடுறேன்க்கா வேலையை. காட்சி 4 குணசீலியின் வீட்டில். அம்மா அம்மா, என்னப்பா ரொம்ப பரபரப்பா ஓடியாரு? முதலாளி அம்மா இந்த விதையை கொடுத்து முளைக்க வச்சு கொண்டு வர சொல்லியிருக்காங்கம்மா. சரி, இது ஒரு டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதைக்கும் அந்த டெஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியலம்மா. தெரியல, அவங்க கொடுத்தா ஏதாவது ஒண்ணு இருக்கும்பா. இந்த சரி. நம்ம வீட்டுல ஒரு தொட்டி சும்மா இருக்கு, மண்ணோட இருக்கு. அதுல ஊண்டி அதுக்கு உரம் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி டெய்லி நம்ம வளர்ப்போம். சரிங்கம்மா, Okay. நான் இருக்கும்போது நான் பண்றேன்மா. ஆபீஸ்க்கு போயிட்டேன்னா நீங்களுமே வந்து தண்ணி கண்டிப்பா ஊத்துங்க. கண்டிப்பா கொஞ்சம் சன்லைட்ல தூக்கி வச்சிருங்கம்மா, கொஞ்சம் கேர் கண்டிப்பா பண்ணி நான் பாத்துக்கோங்கம்மா. அப்பப்ப வெயில தூக்கி வச்சு சரிம்மா, எடுத்து இப்போ வச்சு. வச்சிருவோம். ஓகேம்மா, நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஊனுமா. ஓகேம்மா. எல்லாரையும் ஏசப்பா, இந்த சீடை நாங்க வைக்கிறோம் சப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி 1, 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆமென். ஆமென். சரிம்மா, நானும் பாத்துக்கிறேன், வாங்க போ. ஓகேம்மா. காட்சி 4 1 மாதத்திற்கு பின். சரி, நம்ம இந்த செடி வளர்க்குறதுக்கு விதை கொடுத்தோம் இல்லையா, எப்படியும் அது கொடுத்து 1 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவங்க எல்லாரையும் நம்ம வந்து கொண்டு வர சொல்லுவோம். ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் கோகிலா. கோகிலா, நான் வந்து எல்லாருக்கும் ஒரு விதை கொடுத்தேன் இல்லையா, ஆமாங்க மேம். அந்த விதையை வந்து எல்லாம் முளைக்கு போட்டீங்கல்ல, ஆமாங்க. நாளைக்கு வரும்போது ஆபீஸ் வரும்போது கண்டிப்பா எல்லாரும் அதை கொண்டு வரணும். யாரும் நாளைக்கு ஆப்சென்ட் ஆயிடக்கூடாது, இதை எல்லாருக்கும் சொல்லிடுங்க. மேம் நாளைக்கேவா மேம்? ஆமா, நாளைக்கே தான். சரிங்க மேம், சரிங்க மேம். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். வீடியோ கால். அதிகாரிகள் அனைவரும் அவரவரது வீட்டில் கான்ஃபரன்ஸ் காலில் பேசிக் கொள்கின்றனர். ஹலோ ஆக்னஸ். சொல்லுப்பா. எப்ப எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன், சொல்லு. சரி சரி, இன்னைக்கு நான் உங்க வீட்டில் மட்டனா சிக்கனா? சிக்கன்.
சரி ஓகேப்பா, கொஞ்சம் லைன்ல இரு. மேம் ஃபோன் பண்ணாங்க. சரி, நான் இந்த லைன்ல நான் 4 முக்கியமான பேரும் விஷயமா? கான்ஃபரன்ஸ் கால். ஆமா, முக்கியமான சரி. விஷயம். லைன்ல இருப்பா. சரிப்பா. ஹலோ குணசிலி. ஹலோ அக்கா, குட் மார்னிங். சொல்லுங்கக்கா. குட் மார்னிங். குட் மார்னிங். லைன்ல தானே இருக்க? ஆமாக்கா. எப்பா கொஞ்சம் லைன்ல இருங்க. ஓனர் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க மேம். ஓகேக்கா. நாங்க எல்லாத்துக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். ஓகேக்கா. லைன்ல இருப்பா. ஓகேக்கா. ஹலோ அபர்ணா, சொல்லு சொல்லு. என்ன செய்யற? என்ன செய்வாங்க ஞாயிற்றுக்கிழமை? சாப்பிடுவேன், தூங்குவேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடுதேன். என்ன மட்டனா சிக்கனா மீன் குழம்பா? அது எல்லாம் சேர்ந்துதான். சேர்த்து எல்லாமே. அப்ப விருந்து உங்க வீட்டுக்கு வந்துட வேண்டியதா இன்னைக்கு. வா வா. சரி சரி சரி. எப்பா மேம் ஃபோன் பண்ணாங்க. என்னவா? ஆமா, சண்டே அதுவுமா காலையிலேயே போன பண்ணிட்டாங்கப்பா. சரி சரி ஆமா, சொல்லு. லைன்ல இருந்தா ஒரு நிமிஷம் ஜெயினையும் கூப்பிட்டுக்கிறேன். ஹலோ ஜெயின். என்ன கோகிலா கூட்டம் இருக்கு? ஹலோ கோகிலா, சொல்லுப்பா. ஜெயின் கொஞ்சம் லைன்ல இருங்க. மேம் ஃபோன் பண்ணாங்க. நான் கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கேன். எல்லாரும் லைன்ல இருங்க. சரிப்பா. சரி, எல்லாம் லைன்ல வந்துட்டீங்களா? வந்துட்டோம் சொல்லு. ஓகே ஓகே. மேம் அன்னைக்கு ஃபோன் பண்ணி அன்னைக்கு நம்மகிட்ட ஒரு விதை கொடுத்தாங்கல்ல. ஆமா. குணசீலி. விதையா? ஆமாக்கா, சொல்லுங்க. என்ன விதையான்னு கேக்குற? எங்க போட்டேனே தெரியலையே. நீ இப்படியே சொல்லு, எல்லாத்துலயும் உனக்கு அசால்ட்டு தான். போமா. நான் 2 நாள் தான்ப்பா தண்ணி ஊத்துனேன். எப்பா அதை நாளைக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்கப்பா மேம். சரிக்கா, கொண்டு வந்துடுவேன்க்கா. கொண்டு வந்துருவோமா? ஓகேக்கா. சரி 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 ஓகே. குணஸ்ரீ லைன்ல இருக்கா? போயிடுச்சா? போயிட்டா சொல்லு. மரமா வளர்ந்துச்சு சரி, போல. சரி. இது சந்தோஷமா போயிட்டா. எப்பா என்னப்பா மேம் நாளைக்கு கொண்டு வர சொல்றாங்க? முளைச்சிருச்சா உங்களுக்குலாம்? நல்லா எனக்கு வந்துச்சா? நான் ஊண்டி வச்சேன், ஆனா அது வளரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் தண்ணியே ஊத்தலப்பா. ஆக்னஸ் உனக்கு? நான் தான் தண்ணியை ஊத்தலையே. நான் தண்ணி ஊத்திட்டு இருக்கிறேன், வளரவே இல்லப்பா. செடியே முளைக்க. சரி, ஒரு ஐடியா பண்ணலாம். அபர்ணா விதையை எங்க போட்டானே தெரியல. அடங்கு, பேசாம இரு. ஆமா. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். எல்லாரும் பக்கத்துல இருக்க நர்சரிக்கு போய் புதுசா ஒண்ணு வாங்கிடலாம். அத வேணா செய்யலாம். பெட்டர் ஐடியா. சூப்பர் ஐடியா. சரி, 6 மணிக்கு இந்த பைபாஸ் பக்கத்துல இருக்கிற நர்சரிக்கு வந்துருங்க. 4 மணிக்கெல்லாம் முடியாது, 6:30க்கு வாங்க. நான் சரி, தூங்கி எந்திரிக்க வேணாமா? சரி 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 6 மணிக்கு வந்து மீட் பண்ணுவோமா நம்ம? நான் வரலப்பா. ஏன் என்னாச்சு? 5-6 செடி இருக்கு, அதுல ஒண்ணு கொண்டு வந்துடுறேன். அதுல ஒண்ணு கொண்டு வர போறியா? சரி, நீ எப்பயுமே தனியா தான் இருப்ப. போ. அப்ப நம்ம 3 பேரும் மீட் பண்ணுவோம். ஆமா ஆமா. 6:30 மணிக்கு KFC கிட்ட இருக்க வந்துருங்கப்பா. சரி வா வா. அப்படியே KFCல போய் ஒரு டின்னர் முடிச்சுட்டு வந்துருவோம். சரி. குணசீலியின் வீட்டில் அம்மா அம்மா வாமா வா. அம்மா, அன்னைக்கு முதலாளி அம்மா ஒரு தொட்டி கொடுத்தாங்கல்லம்மா, சீடு கொடுத்தாங்கல்ல, ஆமா நம்ம முளைக்க வச்சோம்ல, ஆமாமா. அதுல வந்து நாளைக்கு கொண்டு வர சொல்லிருக்காங்கம்மா. அப்படியா? நம்ம வீட்ல முளைக்கவே இல்லம்மா. ஆமாமா, நானும் தண்ணி ஊத்துனேன், வெயில்ல வச்சேன், உரம் போட்டோம், ஆனா முளைக்கலையேப்பா. நான் இல்லாத டைம் நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கல்லம்மா. ஆமா, நம்ம வீட்ல முளைக்கலம்மா. சரி பரவாயில்லப்பா. என்ன காரணம்னு தெரியல. அம்மா, ஒரு வார்த்தை என் கூட ஒரு பட்ட ஸ்டாஃப் நான் கேட்கவாமா, முளைச்சிருக்கான்னு கண்டிப்பா பாக்கவாமா? போன் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் முளைச்சிருக்கான்னு யாராவது ஒருத்தவங்க கேளுப்பா. ஹலோ ஹலோ அபர்ணக்கா. என்னம்மா குணசீலி, சொல்லுமா. அபர்ணக்கா, நாளைக்கு இந்த முதலாளி அம்மா அந்த தொட்டி கொண்டு வர சொல்லிருக்காங்க. இவ்வளவு சீடு கொடுத்தாங்களா அன்னைக்கு? ஆமா. ஆனா எனக்கு முளைக்கவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் முளைச்சிச்சா? ஒழுங்கா தண்ணி ஊத்துனியா? நல்லா ஊத்துனேக்கா. கரெக்டா ஒழுங்கா வெயில்ல வச்சியா? வச்சேன்க்கா. எல்லாம் செஞ்சியா? ஆமாக்கா. அப்புறம் எப்படி வராம போகும்? கரெக்டா தாக்கா ஊத்துனேன். நான் இல்லாத டைம் எங்க அம்மா வேற அதை பராமரிச்சாங்கக்கா. அது எப்படிக்கா முளைக்காம போச்சு? உங்களுக்கு எல்லாம் முளைச்சிருக்காக்கா? எனக்கெல்லாம் நல்லா வந்து பூவே பூத்துருச்சு. அப்படியாக்கா? அப்ப எனக்கு மட்டும் தான் முளைக்கலையா? அம்மா, எனக்கு மட்டும்தாம்மா முளைக்கல. ஐயோ, அங்க எங்க கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃபுக்கு எல்லாம் முளைச்சிருக்குமா. சரி கவலைப்படாத. தொட்டி நான் எப்படிமா கொண்டு போவேன்? கவலையே படாத குணசீலி. நாம அதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டோம், நல்லா பராமரிச்சிட்டோம். முளைக்கலன்னா பரவாயில்ல. முதலாளி அம்மா திட்ட மாட்டாங்களா? அதெல்லாம் சத்தம் போட மாட்டாங்க. என்ன செஞ்சோமோ அதை போய் சொல்லு, ஆண்டவர் உன்னோட கூட இருப்பார். சரிம்மா. குறுநாடகத்தின் இறுதி காட்சி. என்ன உண்மை வளரலையா?
அக்கா நானும் நான் கரெக்டா தண்ணி ஊத்துனேக்கா. நேத்தே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா வெறுந்தொட்டி கொண்டு வந்திருக்கியா? எல்லாரும் ஈசப்பா எல்லாருக்குமே பெருசு பெருசா வளர்ந்துருக்கு, எனக்கு மட்டும் முளைக்க கூட இல்லை. மார்னிங் மேம். குட் மார்னிங் மார்னிங். மேம். குட் மார்னிங் குட் மார்னிங். ஒர்க் பண்ணுங்க, பாருங்க வேலையை பாருங்க. நம்ம எல்லாருக்கும் நம்ம ஒன்று கொடுத்தா இங்கே ஆளுக்கு ஒன்று ஒன்றால வித்தியாசமாக கொண்டு வந்திருக்காங்க. சரி பார்ப்போம் என்ன. பத்தியா என்ன நம்ம தானே வாங்கினோம். ஜெயின் நான் நல்லா வளர்த்துருக்கேன் பார்த்தீங்களா? பரவாயில்லையே, சூப்பரா வளர்த்துருக்கீங்க. சாப்பாடே போட்டு சாப்பிடலாம் போல இலையில. ஆமா மேம். அந்த அளவு நல்லா பெருசா வளர்த்தாச்சு. கஷ்டப்பட்டு வளர்த்த நீங்க சாப்பிடுறதுக்கு இலையில. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு, சூப்பர். அபர்ணா யோகிலா மேம். என்ன உயரத்துக்கே வளர்த்துருக்க? ஆமா மேம், நீங்க சொன்னதுல இருந்து இதே வேலைதான் மேம். இங்க பாருங்க, முட்டையெல்லாம் போட்டிருக்கேன், முட்டை ஓடெல்லாம் போட்டு நல்லா இருக்கு, உரம்லாம் போட்டு எல்லாம் வளர்த்துருக்கேன் மேம். சூப்பர் சூப்பர் மேம் எனக்கு தானே மேம் கம்பெனி. பாப்போம் பாப்போம். என்ன ஆக்னஸ் பயங்கர செழுமையா இருக்கு. ஆமா, நான் பாட்டு பாடுறது பேசுறது அப்படி பேசி பேசி பாட்டு பாடியே வளர்த்துட்டேன். ஒரே பேசி பேசியே செடிய வளர்த்தாச்சு. ஆமா மேம், சூப்பர். என்ன அபர்ணா, பூவெல்லாம் பூத்திருக்குமே. பூவே பூத்திருச்சு போல. ஆமா மேம், மீன் கழுவின தண்ணி மரம் எல்லாம் போட்டு வளர்த்திருக்கேன் மேம். ஒரே வெஜ் நான்வெஜ் போட்டு அதுவும் மேட்சிங்கா வேற இருக்கே. ஆமா மேம், என் கலருக்கே இருக்குல்ல. ரொம்ப நல்லா வளர்த்திருக்கம்மா, ரொம்ப ரொம்ப நல்லா வளர்த்திருக்க. கம்பெனி மேம். அவசரப்படாத. உன் வேலையை என்னப்பா? சாரி மேம், நானும் கரெக்டா காலையிலயும் சாயங்காலம் தண்ணி ஊத்துறேன் மேம். சன்லைட் எல்லாம் வச்சேன் மேம், உரம் போட்டேன் மேம். எங்க அம்மா நான் ஆபீஸ்க்கு வந்த டைம்ல எங்க அம்மாவும் இதே வேலை செஞ்சாங்க மேம். ஆனா ஏன் முளைக்கலன்னே தெரியல மேம். ஆனா எல்லாருக்கும் எவ்வளவு பெருசா முளைச்சிருக்கு மேம். கரெக்டா பண்ணேன் மேம், எனக்கு மட்டும் முளைக்கல மேம். உண்மையா இருந்தா அப்படிப்பேன். எல்லாம் பண்ணையா? கரெக்டா பண்ணேன் மேம், நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன் மேம். கரெக்டா தண்ணி ஊத்துறேன் மேம். சரி எல்லாம் பண்ணையில. எல்லாம் ஆனா உன்னோட தொட்டியில செடி வரல. எனக்கு மட்டும் தானே முளைக்கல. எப்படி வரும்? எனக்கு மட்டும் தான் முளைக்கல. சரி சரி பரவாயில்ல. Sorry, ஓகே சரி பரவாயில்ல. போது உட்காரு. ஓனர் ஐஸ் வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி வரும்? சரி, இப்ப நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரிசல்ட்டை வந்து நான் இப்ப வந்து சொல்ல போறேன். எனக்கு தான் எவ்வளவு பெருசா வளர்த்துருக்கேன். சரி, நான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்தேன், எல்லாருமே ரொம்ப நல்லா செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இந்த டெஸ்ட்ல வின் பண்ணது யாருன்னா நம்மளோட குணசீலி தான் வின் பண்ணிருக்காங்க. வெறும் தொட்டிமா நானா? எனக்கு முளைக்கவே இல்ல மேம். வெறும் தொட்டியா? ஒரு லீஃப் கூட இல்ல மேம். நீதான் சாப்பிடுற அளவுக்கு வளர்த்து. அது வெறும் தொட்டிக்குன்னு சொல்றீங்க மேம்? ஆமா, நான் வந்து கொடுத்த விதை வந்து நல்ல சுடுதண்ணியில வேக வச்சு அத காய வச்சு அதைத்தான் கொடுத்தேன் எல்லாருக்கும். ஆனா அது முளைக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்கெல்லாம் என்ன பண்ணி, உங்களுக்குலாம் ஒரு சின்ன வேலை தான், உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையில நீங்க உண்மையாவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா நீங்க எல்லாம் அதை செய்யவே இல்லை. நம்ம குணசீலி அதை போய் கரெக்டா ப்ராப்பரா ஊண்டி வச்சு தண்ணி ஊத்தி உரம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு முளைக்கல. ஏன்னா அது முளைக்கவும் செய்யாது. அவங்க உண்மையா நேர்மையா இருந்திருக்காங்க. ஆனா நீங்கெல்லாம் ஒரு நர்சரியில போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. முன்னாலே சொல்லியிருந்தா நாங்களும் செஞ்சிருப்போம்ல மேம். அதான டெஸ்டேவும். இப்ப குணசீலி தான் உண்மையா நேர்மையா தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்துல அவங்க கரெக்டா வந்து செஞ்சிருக்காங்க. அதனால என்னுடைய இந்த குட் சமாரிட்டன் இந்த ஆபீஸோட பொறுப்பை நான் இப்ப வந்து குணசீலிக்கு நான் கொடுக்க போறேன். இந்த பொறுப்பு எல்லாமே குணசீலிக்கு தான். தேங்க்யூ மேம். ஏமா Thank you, ma'am. நல்லவளே. தேங்க்யூ கா. அபர்ணக்கா என்னவா? இல்ல குணசீலி உண்மையிலே அவளோட இதுல உண்மையா நேர்மையா இருந்தா உனக்கு கத்தர் உண்மையான பிரைஸ் கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ அக்னஸ். சந்தோஷமா இப்ப ஐஸ் ஓனர் ஐஸ் வச்சு வாங்கிட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆனா இந்த கோகிலாக்காவை மட்டும் மறந்துடாது. சரிக்கா, ஞாபகத்துல வச்சுக்க. சரியா? கோகிலாவை மட்டும் மறந்துடாது. அக்கா எல்லாருமே அக்கா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஸ்கிட்டில் பார்த்த அதிகாரிகள்ல மிக உண்மையாகவும் நேர்மையாகவும்
இருந்த அந்த அதிகாரியான குணசீலிக்கு மட்டுமே அந்த தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வேலையில் உண்மையும் உத்தமாக இருந்தாங்க. நம்முடைய வேத வாக்கியம் கூட சொல்கிறது, நம்முடைய நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 25:21 சொல்லப்பட்டிருக்கு, உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று. அதே போல நீதிமொழிகள் 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கும் நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலக வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், நர்சஸ், அதே மாதிரி என்ஜினியர்ஸாக இருக்கீங்க, கம்பெனி ஓனர்ஸாக இருக்கீங்க, எஸ்பெஷலி ஹவுஸ் மேக்கர்ஸாக இருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்லையும் பணிகள்லையும் ஊழியங்களையும் உண்மையும் முத்தமாய் நாம் நடந்து கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவது மட்டுமின்றி உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தரவல்லவராய் இருக்கிறார். நன்றி. முக்கியமாக இந்த ஸ்கிட்டை எழுதி கொடுத்த எங்களது சபையின் மூத்த பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர் திருமதி வசந்தா ஜார்ஜ்ஃபோர்ட் அக்கா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பிலும் இந்த குட் சமாரிட்டன் கம்பெனியின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நீர் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டின கிருபைகளுக்காக தயவுகளுக்காக நன்றி செலுத்த ஆண்டவரை நீர் கொடுத்த அந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நீர் எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் செய்ததான குற்றங்கள், குறைவுகள், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நீங்கள் கழுவும்படியாகவும் அடியாளை மறைத்து தேவன் ஆவியானவர் நீர் பேச வேண்டுமாயும் நீர் வெளிப்பட வேண்டுமாயும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் திருமைந்தன் இயேசுவின் நாமத்திலே கிருபையாய் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமதகப்பனே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பான திருச்சபையார் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். பெண்கள் ஞாயிறை ஆசரிக்கிற இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் அன்பின் வாழ்த்துதலை பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய செய்தியை இந்த நாளிலே இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஐயாவை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அன்போடு அனுமதி வழங்கினார். அதை தேவன் வாய்க்க செய்தார். முதலாவது ஆராதனையிலும் இந்த ஆராதனையிலும் தேவன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக அவருக்கு நான் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஐயாவை காண்டாக்ட் பண்ணி என்ன மெசேஜ் ஐயா கொடுக்கணும், என்ன தலைப்பில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஐயா சொன்னாங்க, ஜூலை 26 நம்ம சிஎஸ்ஐ மரபின்படி திருமணம், மேரேஜ், இட்ஸ் அ யூனிட்டி அண்ட் டுகெதர்னஸ் ஆஃப் செலிப்ரேஷன். அந்த தலைப்பை கேட்கும்போது எனக்குள் மனசுக்குள்ள ஒரு பெரிய பதஷ்டமாக இருந்தது. ஏன்னா சிஎஸ்ஐ நல்ல சமாரியன் ஆலயத்தில் 25 வருடங்கள் 50 வருடங்கள் திருமண உறவை தாண்டி இங்கே இருக்கிற அநேக மூத்த பெற்றோர்கள் இருக்கீங்க. அவங்களுக்கு முன்னாடி மேரேஜை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு ஒரு நடுக்கம் இருந்தது. அந்த நடுக்கம் ஒருவேளை ஆண்டவருக்கு தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. ஆண்டவர் அடுத்த ஃபோன் காலில் ஐயா சொன்னாங்க, நீங்கள் பெண்கள் ஞாயிறை ஆசரிக்கிறதுனால நீங்கள் பெண்களை குறித்து அவர்களுடைய யாராவது ஒருவரை எடுத்து நீங்கள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது
இந்த பெண்கள் ஞாயிறில் வந்து பெண்களுடைய பெருமைகளை பற்றி இல்லை அவர்களுடைய திறமைகளை பற்றி நம்ம பேசாமல் தேவனுடைய பார்வையில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படின்ற ஒரு சில காரியத்தை நம்ம மனசில் கொள்ளணும் அப்படின்னா அதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா தேவனுடைய பார்வையில் பெண். அப்போது இந்த உலகம் வந்து ஒரு பெண்ணை எப்படி பார்க்கும் இல்லை எப்படி மதிப்பிடும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கல்வி, இல்லைன்னா அவர்களுடைய பதவி, இல்லை அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு செல்வம். ஒரு பொதுவாக ஒருத்தரை காமிச்சு இவங்க யார் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஷீ இஸ் அ டாக்டர், இல்லை அவங்க ஒரு ப்ரொஃபஸர், அவங்க ஒரு டீச்சர் அப்படின்னா அவங்க செய்கிற வேலையை வச்சு சொல்லுவாங்க. இல்லை ஒரு பொண்ணை குறித்து கேட்குறோம் அப்படின்னா பொண்ணு ஒரு டிகிரி தான்ப்பா படிச்சிருக்கு ஆனால் ஃபேமிலி ரொம்ப வெல் டு டூ அப்படின்னு அவங்களோட வெல்த்தை வச்சு சொல்லுவோம். ஆனால் வேதாகமத்தில் பெண்களை அளவிடுற மதிப்பு வந்து வேற மாதிரியானது. ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அன்பு இருக்குது, எவ்வளவு விசுவாசம் இருக்குது, எவ்வளவு பக்தி இருக்குது, எவ்வளவு தெய்வ பயம் இருக்குது, இதை வைத்து தான் வேதாகமம் ஒரு பெண்ணோட மதிப்பை அளவிடுது. ஸோ அப்படி வேதாகமத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட அநேக பெண்கள் இருக்காங்க. ஆனால் வேதத்தில் அதிகம் பேசப்படாத பெண்களில் ஒரு நபர் யார் அப்படின்னா பிரிஸ்கில்லாள். ஆனால் பிரிஸ்கில்லாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரிஸ்கில்லாளுடைய பேர் எந்த இடத்துலலாம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க பேர் ஒரு இடத்துல கூட தனியாகவே கொடுக்கப்படலை. பிரிஸ்கில்லா, பிரிஸ்கில்லாளுடைய கணவர் ஆக்கில்லா, இவங்க 2 பேரையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கு. அப்போ ஒரு திருமண வாழ்க்கையில் பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா இவர்களுடையத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா அவர்கள் தங்களுடைய திருமணத்தை ஒரு உடன்படிக்கையாக பார்த்தார்கள், கவர்னன்ட். 2வது காரியம் கம்பானியன்ஷிப். பிரிஸ்கில்லா தன்னுடைய கணவரை, ஆக்கில்லா தன்னுடைய மனைவியாகிய பிரிஸ்கில்லாலை நல்ல ஒரு துணையாக பார்த்தார்கள், அதுதான் கம்பானியன்ஷிப். 3வது அவர்கள் இருவரும் இணைந்து தங்களுடைய குடும்பத்திற்காகவும் சபைக்காகவும் அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட். 4வது பிரிஸ்கில்லாளுக்கு இருந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த 4மே ரொம்ப முக்கியமானது. கவர்னன்ட், கம்பானியன்ஷிப், கமிட்மெண்ட், 4வதா கம்யூனிகேஷன் ஸ்கில். முதலாவதாக கவர்னன்ட் அப்படின்னா கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு பரிசுத்த உடன்படிக்கை. ஆண்டவர் அது அப்படி தான் சொல்கிறாரு. நீங்கள் மற்ற மதத்தாருடைய வெட்டிங் இன்விடேஷன் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமண அழைப்பிதழ் அப்படின்னு போட்டிருக்கோம், இல்லை வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம பெரும்பாலும் எப்படி போடுறோம் அப்படின்னா ஹோலி மேட்ரிமோனி, பரிசுத்த மெய் விவாகம். அதுதான் ஆண்டவர் அந்த முதல் வார்த்தையிலே இந்த உடன்படிக்கையானது வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடியதான ஒரு உடன்படிக்கை. அப்போது இதற்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கணும் அப்படின்னா பிரிஸ்கில்லாள், ஆக்கில்லாள் இவர்களை குறித்து வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் எடுத்து அந்த முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்கள் செய்த தொழில் என்ன, எல்லா இடத்திலையுமே அவர்கள் ஒன்றாகவே இருந்தார்கள், சேர்ந்தே இருந்தார்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் வந்து மேரேஜை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட், இட்ஸ் அ கவர்னன்ட். கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னா அது தொடரும், அது உரிமைக்காக போராடுற ஒன்று. அந்த பெனிஃபிட்ஸ் முடிஞ்சிருச்சு, இல்லை ஒருத்தர் இன்னொருத்தரோட ரூல்ஸை மீறிட்டாங்கன்னா அதை எப்போ வேணாலும் பிரேக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம ஒரு கம்பெனியோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோன்னா அது வந்து பிஸ்னஸ் அக்ரிமெண்ட். ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த உடன்படிக்கை வந்து அப்படி மீற முடியாது. மிகவும் பொறுமையாக, மிகவும் தாழ்மையாக, ஜெபத்தோடு தான் நம்ம வந்து இந்த உடன்படிக்கையை வாழ்நாளுடைய கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் ரோமிலிருந்து வெளியேற்றப்பட்டப்போ அவங்களுக்கு வீடு கிடையாது, நண்பர்கள் தெரியாது, எதிர்காலம் என்னன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது.
ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தரை குறை சொல்லலை. என்னால் தான் இப்படி ஆச்சு, உன்னால தான் இப்படி ஆச்சுன்னு ஒருவரை குறை சொல்லவே கிடையாது. அதே போல் அவர்கள் தேவனையும் குறை சொல்லவே இல்லை. ரோமிலிருந்து புதிதாக வேற ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து வந்த போது கூட அவங்க சேர்ந்தே ஜெபித்தார்கள், சேர்ந்தே அவர்களுடைய தொழில் செய்தார்கள், சேர்ந்தே சபையை வளர்த்தார்கள். அப்போ ஒருவர் விட்டு கொடுக்காம இருக்கணும், அந்த உடன்படிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு பிரிஸ்கில்லால் எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா கிறிஸ்து. இந்த மெய் விவாகம் எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னா கணவன் மனைவி கிறிஸ்து. இதுதான் வேதாகமத்தில் நம்ம முப்பரி நூல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த 3 பேரும் ஒன்றா இருந்தாதான் இந்த கவனன்ட் தொடரும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம குறித்து பார்க்குறோம் அப்படின்னா கம்பேனியன்ஷிப். கம்பேனியன்ஷிப் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்கள் சரியான தமிழ் பதம் பார்த்தா அது துணை அப்படின்னு இருக்கும். நம்ம எப்போவுமே துணை அப்படிங்கிற ஒரு வேர்டை எப்படி பார்ப்போம் அப்படின்னா அசிஸ்டண்ட், ஒரு ஹெல்ப்பர் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது அசிஸ்டண்ட்டும் கிடையாது, ஹெல்ப்பரும் கிடையாது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று தேவன் அறிந்து ஏற்ற துணையை உருவாக்கினார். அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அந்த ஏற்ற அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. யாரையாவது ஒருத்தர் பிடிச்சி கொண்டு வந்து நம்மக்கிட்ட கடவுள் விடவே இல்லை. கடவுள் செலக்ட் பண்ண ஒரு ஆளை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா திருமணமாகாத, திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்கள் கொடுக்கும் வரை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபத்தோட காத்திருக்கணும். அப்போ தான் அந்த ஏற்ற துணை கிடைக்கும். நம்மளா ஒரு துணையை தேடிக்கிட்டு அது சரியாக வரவே வராது. நான் அநேக போதகர்கள் திருமண நிகழ்வுகளில் சொல்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் கேட்டிருக்கேன். எப்படின்னா, ஆதாம் கிட்டேருந்து எடுக்கப்பட்ட எலும்பில் உருவாக்கப்பட்டவள் தான் ஏவாள். அப்போ அந்த உருவாக்கப்பட்ட அந்த எலும்பில் உருவாகிய ஏவாள் எங்கே இருக்காருன்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்போ அவர் தான் நமக்கு துணையை கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவரோடது, நம்மளுடையது கிடையாது. ஸோ கம்பேனியன்ஷிப் அப்படிங்கிறது ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் எப்படிப்பட்ட ஒரு துணையாக இருந்தார்கள் அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய உயிரையே பணயம் வைக்கிறதுக்கு தயாராக இருந்தார்கள். பவுல் அவர்களை குறித்து சொல்லும்போது அவர்கள் எங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க தயாராக இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம யாருக்காவது ஒருத்தருக்காக ஜீவனை கொடுக்க தயாராக இருப்போமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த கம்பேனியன்ஷிப் நமக்குள்ள உருவாகணும் அப்படின்னா பெண்களாகிய நாம் செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்குது. முதலாவதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். அதுதான் வேதாகமம் எபேசியர் 5:21-22 கொடுத்துருக்கு. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இது மியூச்சுவல் சப்மிஷன். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும். கீழ்ப்படுகிறது அப்படின்னா அடிமைத்தனம் கிடையாது. அது அடிமைத்தனம்னு சொல்லவே இல்லை. ஒருவருக்கொருவர் பரஸ்பர கீழ்ப்படிதல். கர்த்தர் நமக்கு என்ன காரியங்களை சொல்லி தருகிறார் என்பதை நாம் கேட்டு ஜெபத்தோடு கீழ்ப்படிந்து இருக்கணும். பல நேரங்களில் நம்ம கீழ்ப்படிந்து இருந்தால் கூட ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் நமக்கு வெளிப்படும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, உயிரை பணயம் வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய காரியங்களை குறித்து சிந்திக்கும் போது யார் பெரியவர் அப்படின்ற போட்டியும் பொறாமையும் நமக்குள்ள வரவே வராது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற காரியம் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கறதான ஒரு பாடம். நான் என்னுடைய சில காரியங்களில் நான் விட்டு கொடுத்து போக தயாராக இருக்கிறேன்னா, பொதுவாக ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஊழியம் செய்யும் போது அநேக காரியங்கள் வரும். ஆனால் நம்ம 2 பேரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் இந்த ஊழியத்தை ஆண்டவருக்கு உண்மையாக நான் செய்கிறேன்னா,
அதுதான் அங்கே ஒருவர் ஸ்பிரிச்சுவல் growthல வீக்காக இருக்கும்போது இன்னொருத்தர் அவர்களை ஜெபத்தில் தாங்கி மேலே கொண்டு வர வேண்டும். வேத வாக்கியம் தெளிவாக சொல்லுது, ஒருவர் மீது உள்ள ஒருவர் குற்றத்தை வந்து வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நீங்கள் சொல்லணும், நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் வேதாகமம் தெளிவாக சொல்லுது. அப்போ ஊழிய பாதையில் நானும் என் கணவரும் சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா அந்த ஊழிய பாதையில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு உண்மையானதாக இருக்கணும். இந்த உலகம் என்னைய பாராட்டணும்னு இல்லை, இந்த சபை என்னைய பாராட்டணும்னு இல்லை, நான் செய்கிற காரியத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அதுதான். அப்படிப்பட்ட இணையான தம்பதிகளாக இணைந்து அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். மூன்றாவதாக ஒரு காரியம் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் அப்படிங்கிறது அர்ப்பணிப்பு. வேதாகமத்தில் கர்த்தர் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறையை உருவாக்குவது. இந்த உலகம் சொல்லும், உங்கள் பிள்ளைங்களை பயங்கர பிரில்லியண்ட்டாக வளருங்க, அந்த கோர்ஸில் விடுங்க, இந்த கோர்ஸில் விடுங்க அப்படின்னு. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்ன அப்படின்னா, பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆண்டவரை பற்றியதான பயம், தெய்வ பயம் அப்படின்றது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒன்று. பொதுவாக நீங்கள் ரோமன்ஸ் 16வது அதிகாரம் 5வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் தங்களுடைய வீட்டை வந்து ஜெப வீடாக மாற்றினார்கள். ஜெப வீடாக மாறினார்கள்னா சபை அங்கு கூடி வருதலுக்காக அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்காரு. அப்போ என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் யாருன்னா நான் தான். நான் வேதம் வாசிக்கிறேனா, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேனா, நான் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேனா, இதுதான். ஆக்சுவலாக வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து 0 டேயிலிருந்து முதல் 7 வயது வரை தன்னுடைய பெற்றோர்களிடம் என்ன பார்க்கிறதோ அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியில் பிரதிபலிக்கும் அப்படின்னு. நான் வேதம் வாசிக்கிறத என் குழந்தை பார்த்துட்டே இருக்கு அப்படின்னா என் பிள்ளை அதை வாசிக்கும். ஆனால் இந்த ஞானம் நமக்கு வர்றதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் வயசாயிரும், நம்ம பிள்ளைங்களுக்கும் வயசாயிரும். ஆனால் அந்த காரியத்தை நமக்கு கேட்கப்பட்ட நாட்களில் நம்ம குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தால் அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஜெபிக்கிறத, நான் ஜெபத்தின் மூலம் ஆன்சர் வாங்கிறத என் பிள்ளைகள் வளர்ந்த வாழ்நாட்களில் பார்க்கிறார்களா அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக நாம் வந்து எப்படி இருக்குன்னா, மியூச்சுவலாக விட்டு கொடுக்கறத காட்டிலும் ஸ்பிரிச்சுவலில் டுகெதர்னஸ்ஸாக இருக்கணும். 2 பேருக்கும் 2 வேறுபட்ட ஆவி இருக்கவே கூடாது. எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரே நல்மனதோட ஒரே சிந்தனையோட நாம் வந்து வாழணும். இதை தான் ஆண்டவர் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். 4வதாக ஒரு காரியம் பார்க்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கோபமான வார்த்தைகள்னால ஒருவருக்கு ஒருவர் கடிந்து கொள்றதுனால தான் குடும்பங்களில் பிளவுகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் பவுல் அப்பல்லோ எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போனாரோ அவங்க வந்து கூடவே போனாங்க. அவர்கள் எல்லா இடத்துக்கும் சேர்ந்தே போகும்போது அப்பல்லோவுக்கு நல்ல திறமை இருந்தது, வேதத்தை குறித்ததாக பிரசங்கிக்கக்கூடிய நல்ல திறமை இருந்தது. ஆனால் அவருக்கு வேதத்தை குறித்ததான பல காரியங்கள் புரியாமலே இருந்தது. அப்போ பிரிஸ்கில்லால் வந்து அவரை பொது இடத்துல அவமானப்படுத்தவே இல்லை. அவரை தனியாக வீட்டிற்கு அழைத்து அன்போடு அவருக்கு தேவனை குறித்ததான காரியங்களை திட்டமாய் விவரித்து சொன்னார்கள் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ திட்டமாய் நான் ஒருத்தருக்கு விவரித்து சொல்லணும் அப்படின்னா, நான் ஒருத்தருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேதத்தை குறித்ததான ஞானம் வந்து எனக்கு இருக்கணும். வேதத்தை குறித்ததான ஞானம் எனக்கே இல்லை அப்படிங்கும்போது நான் அடுத்தவர்களுக்கு அதை சொல்லவே முடியாது. 3வது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி வருது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறோம்.
அது நம்மளோட வேலையே கிடையாது. ஆண்டவர் அதை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கவும் இல்லை. நான் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போடுறேன், நான் இன்னைக்கு ஒரு பிக்சர் போடுறேன், அது ஒரு 500 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த போஸ்ட்னால, அந்த பிக்சர்னால அந்த 500 பேருக்கு ஆண்டவருடைய நாமத்தினால நான் எதையாவது சொல்கிறேன்னா, அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்குற கேள்வி. நம்ம 2 வேறுபட்ட வாழ்க்கை வாழ முடியாது. நம்ம ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, பொது இடங்களில் இருந்தாலும் சரி, நமக்கு இருக்கிறது ஒரே ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவன் எல்லா இடத்துலையும் என்னைய பார்க்குறாரு. ஒரு இடத்துலையும் என்னைய வேறு விதமாக பார்க்குறதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக நான் செய்கிறதான காரியங்கள் பலருக்கு திருத்துறதுக்கு தெரியும், ஆனால் அன்போடு திருத்துறதுக்கு தெரியாது. அன்பு ரொம்ப பிரதானம். இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்றால், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். நீதிமொழிகள் 31:26 தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயை உள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கிறது. நம்ம சொல்ற அட்வைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ரொம்ப தயவு உள்ளதா, ஒரு இரக்கம் உள்ளதா, ஒரு கருணை உள்ளதா இருக்குது. இப்போ நம்ம ஒரு 50 வயதை தாண்டினவங்க, ஒரு 60 வயதை தாண்டினவங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த 2K கிட்ஸ், இந்த ஜென்சி, இவங்கெல்லாம் நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள்லாம் பூமர் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமுறைகள் வேறு தான். ஓகே, நிறைய தலைமுறைகளை தாண்டி நம்ம வந்துட்டோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பூமர், ஜென்சி, ஜென்எக்ஸ், ஆல்ஃபா, பீட்டா, இப்படி போய்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் 70 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கும் அதே தான், இன்னைக்கு உருவாகிற குழந்தைக்கும் இந்த வேதாகமம் ஒன்று தான். ஸோ இந்த வேதாகமத்தை நான் சரியான முறையில் மற்றவர்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா வேதத்தை குறித்ததான ஞாபகம் இருக்கும். மென்மையான வார்த்தைகள் கோபத்தை தணிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம், ஒருவர் செய்கிற காரியம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை சொல்கிறதுக்கான தனி மனித உரிமை எனக்கு இருக்குது. ஆனால் நான் சொல்லக்கூடிய விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த ரெசிபியன்ட் ப்ராப்பராக ரிசீவ் பண்ணக்கூடிய காரியத்தில் நான் சொல்லணும். பல நேரங்களில் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நம்ம ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும், ஆனால் நம்ம கணவனுக்கு போதனை பண்ணணும்னு போடவே இல்லை. நம்மளுடைய நடக்கையை பார்த்து அவர்கள் மாறுவார்கள் அப்படின்னு இருக்குது. நீங்கள் 1 பீட்டர் சாப்டர் 3:1-4 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4 வசனம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கீழ்ப்படிந்து நடக்கணும்னு போட்டிருக்கு. மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு போட்டிருக்கு. ஆனால் அதே மனைவியானவள் கொடுக்கிற போதனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள அப்படின்னா, என்னுடைய நடக்கையை பார்த்து அவர்கள் மாறுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது the entire change is belongs to women. கடவுள் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்புகள் மிக அதிகம். ஆனால் பெண் மட்டுமே அப்படி போயிட முடியாது. இப்போ ஒரு பயிர் நிலம் இருக்குது அப்படின்னா, அது 2 மாடுகள் பூட்டி தான் அந்த ஏர் உழுது கொண்டு போகும். அதில் ஒரு மாடு சரியாக போகலை அப்படின்னா அடுத்த மாடும் அமைதியாயிரும். அப்போ அதை சரிப்படுத்துறதுக்கு தேவன் ஒருத்தர் வேணும். அந்த ஆள் அதை சரிப்படுத்தணும். இப்போது 2 கணவன் மனைவியும் வேறு வேறு உலகத்தை சேர்ந்தவர்கள், 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்க. ஸோ அவங்க 2 பேரும் தங்களுடைய சரி பாதியை இழந்தாதான் அவங்க ஒருமித்து ஒரே உலகமாக மாற முடியும். எனக்கும் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும், அவருக்கும் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும். எனக்கும் கீழ்ப்படுகிற தன்மை இருக்கணும், அவருக்கும் கீழ்ப்படுகிற தன்மை இருக்கணும். ஆனால் எப்பவுமே நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கணும், நம்மளுடைய மாம்சீகத்தினால நம்ம எதையுமே வின் பண்ணவே முடியாது. என்னுடைய குறையை போய் என் கணவர் வெளியில் சொல்கிறதுனால எனக்கு ஏதாவது நடக்க போதா? இல்லை. பிகாஸ் அவர் என்னுடைய ஒரே சரீரம், என்னுடைய ஒரே மாமிசம் அப்படின்னா என்னை பற்றி நானே தாழ்மையாக சொல்லிக்கிறதுக்கான சமம். அப்படி கூடாது. எனக்கு பாரங்கள் இருக்குமானால், எனக்கு வேதனைகள் இருக்குமானால், அல்லது என் கணவருக்கு வேதனைகள் இருக்குமானால், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு கேட்கும்போது ஆண்டவர் அதற்கான பதிலை நிச்சயம் தருவார்.
அப்படிப்பட்ட ஒரு அன்பான, விசுவாசமான, தயவுள்ள, கிருபையுள்ள பெண்களை தான் ஆண்டவர் நம்மளிடத்துல வந்து எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நான் ஒரு பெண்ணா, நான் ஒரு நல்ல விசுவாசியா, நான் ஒரு நல்ல தெய்வ பயமுள்ள பிள்ளையா இருந்தேன் அப்படின்னா என்னால் ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும், என்னால் ஒரு சபையை உருவாக்க முடியும், என்னால் ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கு மூல காரணம் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது இந்த பிரிஸ்கில்லா ஆக்கில்லா இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட 4 காரியங்கள். முதலாவதாக, கணவனும் மனைவியுமாகிய நாங்கள் எங்களுடைய திருமண வாழ்க்கையை ஒரு பரிசுத்த உடன்படிக்கையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நானும் என் கணவரும் ஒருவருக்கொருவர் நல்ல துணையாக இருந்து ஊழிய பாதையில் செல்லும்போது எத்தனை விதமான அவமானங்கள் வந்தாலும் அதை தாங்கி ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக மாத்திரம் நாம் அதை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, ஒரு குடும்பமாக நாங்கள் அர்ப்பணிப்பை செய்து எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். நான்காவதாக ஒரு காரியம், கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த கம்யூனிகேஷனை நாம் எவ்வளவு அதிகமாக செய்திகளை கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இந்த 4 காரியங்களை தான் வேதாகமத்திலிருந்து பிரிஸ்கில்லாள் ஆக்கில்லாள் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டோம். பெண்களாகிய நாம் இதற்காக எடுக்க வேண்டிய முயற்சிகள் அநேகம். நம்மளுடைய முழங்கால்களை முடக்கும் போது எல்லா முழங்கால் ஜெபத்திற்கும் ஒரு பதில் உண்டு, அதை ஆண்டவர் தருவார். இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இப்போது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்வீட் இருந்துச்சு, இல்லை ஒரு காஃபியில் ஒரு ட்ராப்போ 2 ட்ராப்போ சிந்திருச்சுன்னா அந்த இடத்துக்கு அந்த எறும்பு எப்படி வருதுன்னு யாராவது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? இந்த இடத்துல ஸ்வீட் கிடந்துச்சு, எறும்பு வந்துருச்சு அப்படின்னு தானே. நம்ம எறும்புகளை பற்றி நிறையா விஷயம் கேட்டிருக்கோம். அதுங்க ஒற்றுமையாக இருக்கும், கடின உழைப்பாளி, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காரியங்கள் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் எறும்புக்கு அதிகமாக நுகரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதோடைய அந்த ஸ்மெல்லிங் பவர்னால எந்த இடத்துல ஸ்வீட் இருக்கோ முதலாவதாக ஒரு எறும்பு அந்த இடத்துக்கு தேடி வரும். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த எறும்புகள் வரும். அதே மாதிரி தான் எல்லாருடைய கரங்களிலும் வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தேடி போக வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் தேடி போகும்போது என் உடன் பிரயாணிக்கிறவர்கள், என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய சபை, என்னுடைய சமுதாயம் ஆண்டவருக்கு நேராக பரமராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பிரிஸ்கில்லாளின் வாழ்க்கையை எங்களுக்கு முன்மாதிரியாக கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி. இங்கு இருக்கும் ஒவ்வொரு பெண்ணையும் விசுவாசம், ஞானம், அன்பு, தாழ்மை, ஜெப ஆவி நிறைந்தவர்களாக மாற்றும். எங்கள் வீடுகள் ஜெபத்தின் வீடுகளாகவும் எங்கள் பிள்ளைகள் உம்மை அறியும் சந்ததியாகவும் வளர கிருபை செய்யும். எங்கள் வாழ்க்கை பலரையும் கிறிஸ்துவனிடத்திற்கும் நடத்தும் சாட்சியாக இருக்கட்டும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்றியோடு நான்
இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை பாடி ஆராதித்து துதித்து விசேஷமாய் இந்த பெண்கள் சிறப்பு ஞாயிறை நல்ல முறையில் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைக்கென்று ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டதை உம்முடைய சமூகத்தில் படைக்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சுவாமி. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட நீர் பேசின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆக்கிலாகவும் ஒரு பிரிசிலாகவும் ஆண்டவரை எல்லா சூழ்நிலும் சேர்ந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த திருமண உடன்படிக்கையில ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் ஒன்றாக இணைந்து வாழவும், விசேஷமா எல்லா சூழ்நிலையிலும் நல்ல ஒரு துணையாக இருக்கவும் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை திருப்திப்படுத்தவும் எங்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ல ஆண்டவரே நீர் விரும்புகிறதை செய்ய ஆண்டவர் நீர் அருள் புரிவீராக. இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட நம்முடைய அடியார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய பணிகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய எல்லா திருச்சபையின் குடும்பங்களுக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் வழிநடத்தின ஆண்டவர், இந்த வாரத்தில் நாங்கள் காணப்போகிற புதிய மாதமும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்காக, வெளி தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, ஆண்டவரை பணி செய்கிறவர்களுக்காக, வயது முதிர்ந்த மூப்பர்களுக்காக, வீட்டிலிருந்து இந்த ஆராதனை செய்தி மூலமாக கேட்கக்கூடியவர்களுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, யாவரும் ஒரு நல்ல சமாரியனாகவே எங்களுடைய பேச்சிலும் சிந்தையிலும் செயலிலும் நாங்கள் வாழ்ந்து நீர் விரும்புகிற ஒரு கனிகளை நாங்கள் கொடுத்து எல்லா சூழ்நிலையிலும் உமக்கென்று நாங்கள் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து அது ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு அருள் புரிந்து அருள வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தேவனுடைய கிருபையுள்ள கரத்துக்கும் இரக்கத்திற்கும் பராமரிப்புக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபையின் அனைத்து பெண் பிள்ளைகளோடும் பெண் பெற்றோர்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.